ஸோ ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ லாஸ்ட் கிளாஸில் மோல் கான்செப்ட்னா என்னென்னு பார்த்துருந்தோம். ஸோ மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 ஃபார்முலா எழுதி போட்டேன் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இந்த கிளாஸில் பார்ப்போம். சரி, இப்போ லாஸ்ட் கிளாஸில் மோல்னால் என்னென்னு பார்த்துருந்தோமா? டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ மோல் கண்டுபிடிக்க ஒரு 3 ஃபார்முலா எழுதி போட்டேன், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து n is equal to, ஸோ n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ n is equal to given mass divided by molecular mass. ஸோ மாலிகுலர் மாஸ்னாலும் மோலார் மாஸ்னாலும் ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா இந்த ஃபார்முலா எழுதி போட்டிருந்தேன். ஸோ செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n is equal to given number of atoms or molecules divided by Avogadro's number. இதை செகண்ட் ஃபார்முலாவாக பார்த்துருந்தோம். சரி, இப்போ தேர்ட் ஃபார்முலா வந்து கொஸ்டினில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்னு கொடுத்தாங்கன்னா n is equal to given volume divided by 22.4 liter at STP. ஸோ அந்த STP அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு சொல்லியிருந்தேன். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 0 டிகிரி செல்சியஸ், அதாவது 273 கெல்வின். ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது 1 atm ப்ரெஷர், 760 millimeter ஆஃப் மெர்க்குரி. ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தோம். அப்போ 1 mole ஆஃப் எனி லிக்விட் அட் STP ஆக்குபைஸ் 22.4 லிட்டர்னு பார்த்தோமா? அப்போ ஆஃப் மோல் இருந்துச்சுன்னா 11.2 லிட்டர், இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இதை பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்ப்போம். சரி, இந்த ஃபார்முலா ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தது தான். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு find number of moles present in 9.8 gram of sulfuric acid. இப்படி வந்து ஒரு கொஸ்டின் கொடுக்குறாங்க. அதாவது 9.8 கிராம் சல்ஃபியூரிக் ஆசிடில் எவ்வளோ மோல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. நமக்கு மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 3 ஃபார்முலா பார்த்தோமா? ஸோ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இங்கே கிராம் இருக்குது, அதாவது மாஸ் கொடுத்துட்டாங்க. இப்படி மாஸ் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதி போட்டேன், அந்த ஃபஸ்ட் ஃபார்முலா என்ன பண்ணலாம்? யூஸ் பண்ணலாம். சரி, ஃபஸ்ட் ஃபார்முலா வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இந்த கிவன் மாஸ் அப்படிங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. கொஸ்டினில் ஒரு காம்பவுண்டோடைய மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுதான் என்னது? கிவன் மாஸ். மாலிகுலர் மாஸ் அப்படிங்கிறது அந்த மாலிகுலருடைய எக்ஸாக்ட் மாஸ் என்னவோ அதுதான் என்னது? மாலிகுலர் மாஸ். அதாவது 1 mole ஆஃப் காம்பவுண்டோடைய மாஸ் என்னவோ அதுதான் என்னது? மாலிகுலர் மாஸாக இருக்கும். சரி, இப்போ கொஸ்டினில் கிவன் மாஸ் பார்த்தீங்கன்னா 9.8 கிராம் இருக்குது. மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும். கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது சல்ஃபியூரிக் ஆசிட். அப்போ சல்ஃபியூரிக் ஆசிடுக்கு நீங்கள் மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கணும். சரி, லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன், அட்டாமிக் மாஸ்னு எழுதி போட்டிருப்பேன். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ 4 ஆக்சிஜன் இருக்கா? ஸோ 4 × 16 64 வரும். ஒரு சல்ஃபர் இருக்குது. ஸோ சல்ஃபருக்கு 32, அப்போ இது வந்து ஒரு 32. 2 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 1, சரி வந்து 2 வரும் மொத்தமாக. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 98 கிராம் பர் மோல். எழுதுகிறப்ப என்ன பண்ணணும்? நீங்கள் கிராம் பர் மோலில் தான் எழுதணும். ஏன்னா அதான் யூனிட், லாஸ்ட் கிளாஸ் யூனிட்லாம் சொல்லியிருந்தேன், கிராம் பர் மோல் எழுதணும். ஸோ அப்படியே ஃபார்முலா கொண்டு வாங்க. மாலிகுலர் மாஸ் கிவன் மாஸ் எதில் இருக்குன்னா உங்களுக்கு கிராமில் இருக்குது. ஸோ மாலிகுலர் மாஸ் எதில் இருக்குது அப்படின்னா 98 கிராம் மோல் இன்வெர்ஸில் இருக்கா? அப்போ இந்த கிராம் கிராம் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். இது எப்படி எழுதலாம்? 98 × 10⁻⁻1 எழுதலாமா? இந்த மோல் இன்வெர்ஸ் மேலே போச்சுன்னா மோல்னு வந்துருமா? டிவைடட் பை 98. அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 0.1 மோல். அப்போ 98 கிராம் சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 mole ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ கொஸ்டினில் கேட்டது பார்த்தீங்கன்னா 9.8 கிராம் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் கேட்டிருக்காங்க. அப்போ 98 கிராம் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து 1 மோல் அப்படின்னா 9.8 கிராம் சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து 0.1 மோலாக இருக்குது. நமக்கு இங்கே கம்பேர் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரியுது. ஒரு சில டேட்டா கம்பேர் பண்ணி சொல்ல முடியாது. அவங்களால 98 போனால் 9.8 0.1 சொல்லிடலாம். ஒரு சிலது என்ன பண்ண முடியாது, நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ 98 கிராம் சல்ஃபியூரிக் ஆசிட் 1 மோலா? இதில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அப்படின்னா 6.023 × 10⁻23 பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோமா? ஸோ 1 mole ஆஃப் எனி காம்பவுண்ட் ஆக்குபைஸ் அவகாட்ரோஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு பார்த்தோம். அப்போ 1 மோலுக்கு எவ்வளோ பார்ட்டிகல் இருக்குன்னா இப்போ 0.1 மோலுக்கு எவ்வளோ இருக்கணும்? 0.1 × அவகாட்ரோஸ் நம்பர் தானே வரணும். அப்போ ஆன்சர் வந்து 6.023 into 10 to the power of 22
மாலிகுல்ஸ் இருக்குன்னு சொல்லலாமா அதில்? ஸோ இதுதான் மோல் கால்குலேஷன். அப்போ கொஸ்டினில் கிராம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணலாம் நீங்கள்? ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குல்ல, கிவன் மாஸ் மாலிகுலர் மாஸ் போட்டு என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிடலாம். இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா பேஸ் பண்ணி. ஸோ செகண்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ செகண்ட் ஃபார்முலா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் present in 6.023 into 10 to the power of 25 atoms of sodium அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்து இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ் கொடுக்கல, ஸோ கிராம் கொடுக்கல, மாஸில் இல்லை. அப்போ டேட்டா பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ்ன்னு இருக்குது. அப்போ கொஸ்டினில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கிட்ட என்ன சொன்னேன், செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ செகண்ட் ஃபார்முலா என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். சரி, நம்பர் ஆஃப் மோல்ஸ் n is equal to given number of atoms or molecules divided by Avogadro's number தானே ஃபார்முலா. ஸோ அதை எழுதிக்கலாம். இப்போ given number of atoms கொஸ்டினில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். 6.023 into 10 to the power of 25 atoms வந்து கொஸ்டினில் இருக்குது. டிவைடட் பை 6.023 into 10 to the power of 23 அப்படிங்கிறது என்னது, அவகாட்ரோஸ் நம்பர். அப்போ இதையும் கேன்சல் பண்ணுறீங்க. இப்போ கேன்சல் பண்ணால் இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா 10 ஸ்கொயர் இருக்குமா, அப்போ 100ன்னு சொல்லிடலாமா? இது 100 மோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ இதான் மோல் கால்குலேஷன். செகண்ட் ஃபார்முலா பேஸ் பண்ணி ப்ராப்ளம் இதுதான். அப்போ அவகாட்ரோஸ் நம்பர் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறீங்க. கொஸ்டினில் அவகாட்ரோ நம்பர் ஃபார்மெட்டில் இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருந்துச்சுனால என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிச்சிடலாம். இது செகண்ட் ஃபார்முலாக்கான ஒரு கால்குலேஷன். சரி, இப்போ தேர்ட் ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ வால்யூமை பேஸ் பண்ணி. சரி, இப்போ தேர்ட் ஃபார்முலா பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் present in 11.2 liter of O2 at STP. கொஸ்டினில் STPன்னு கொடுத்துருவாங்க. ஸோ STPனா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். சரி, இப்போ வந்து கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வால்யூமில் இருக்குது. அப்போ தேர்ட் ஃபார்முலா இருக்குல்ல, ஸோ n is equal to given volume divided by 22.4 liter at STP. STPயில் இருக்கணும், அப்போ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும் உங்களால். அப்போ கிவன் வால்யூம் பார்த்தீங்கன்னா 11.2 லிட்டர் இருக்குது. STPயில் எவ்வளோ வால்யூம் 1 மோல்லாம் இருக்கணும் அப்படின்னா 22.4 லிட்டர் இருக்கணும். இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2 அப்போ வந்து 0.5 மோல் இருக்குன்னு நடத்தும். ஸோ 1 மோல் அப்படின்னா 22.4 லிட்டர் இருந்திருக்கணும். அப்போ 0.5 மோல் அப்படின்னா அதில் பாதி தானே இருக்கணும், 11.2 லிட்டர் தானே இருக்கணும். ஸோ அப்போ இது மாதிரி தான் வால்யூமை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா கொஸ்டின் இந்த மாதிரி கொடுப்பாங்க. சரி, சப்போஸ் கொஸ்டின் வந்து எம்எல்ல கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ லிட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்னா சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படி தான் என்ன பண்ணணும்னா சால்வ் பண்ணணும். கொஸ்டின் எம்எல்ல கொடுக்கலாம். ஸோ எம்எல்ல கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து லிட்டராக நீங்கள் என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கன்வெர்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணிக்கலாம். கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுவீங்க, டிவைட் பை 1000 தானே பண்ணுவீங்க. அப்போ எம்எல்ல லிட்டராக மாற்றணும், டிவைட் பை 1000 என்ன மாறும், எம்எல் வந்து லிட்டராக மாறிடும். கண்டிப்பாக ஆன்சர் லிட்டரில் தான் இருக்கணும். ஏன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 22.4 லிட்டர் தான் இருக்கும் ஃபார்முலாவில். இப்போ கண்டிப்பாக வரக்கூடிய வால்யூம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா லிட்டரில் தான் இருக்கணும், எம்எல்ல வரக்கூடாது. எம்எல்ல கொடுப்பாங்க, கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணணும், அதை லிட்டராக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மாற்றிக்கணும். ஸோ இதுதான் தேர்ட் ஃபார்முலா பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம். ஸோ இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி எதுனாலும் கொஸ்டின் கேட்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னன்னு கேட்கலாம், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோன்னு கேட்கலாம், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் எவ்வளோன்னு கேட்கலாம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் எதுனாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம். சரிங்களா? பட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 3 ஃபார்முலாவுக்கு என்ன பண்ணணும், ஒவ்வொரு கொஸ்டின் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பார்த்தோம். சரி, இப்போ அடுத்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபார்முலாஸ் கால்குலேஷன்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ வந்து வால்யூம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி லிட்டரில் கொடுத்துருவாங்க. ஸோ எம்எல்ல கொடுத்தா நான் என்ன சொன்னேன், லிட்டரில் மாற்றணும்னு சொன்னேன்னா. ஸோ எம்எல்ல கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லிட்டராக மாற்றணும். சரியா? நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணணும். எம்எல்ல நீங்கள் லிட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அடுத்து சம்டைம்ஸ் என்ன பண்ணணும், கொஸ்டினில் வந்து சென்டிமீட்டர் க்யூப்பில் கொடுப்பாங்க. ஸோ சென்டிமீட்டர் க்யூப் அதாவது 1 சென்டிமீட்டர் க்யூப் அப்படிங்கிறது 1 ml. அப்போ கொஸ்டினில் 1000 சென்டிமீட்டர் க்யூப் கொடுத்தாங்கன்னா அது வந்து 1000 ml ஆயிரும். 1000 ml அதுதான் என்னது அப்படின்னா 1 லிட்டர். இதை வேறு எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 1 டெசிமீட்டர் க்யூப்னு கொடுப்பாங்க. ஸோ இப்படிலாம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா லிட்டரில் வச்சுக்கணும்.
டெசிமீட்டர் கியூப்ல கொடுத்தா லிட்டராக மாற்றிடும். 1 லிட்டர் 1 டெசிமீட்டர் கியூப்லாம் ஈக்குவல் தான், பிரச்சனை இல்லை. ஆனால் சென்டிமீட்டர் கியூப்ல கொடுத்தாங்கன்னா 1 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது என்னது 1 ml. அப்போ 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னா அது என்னது 1000 ml இருக்கும். சரி, ஏன் 1000 சென்டிமீட்டர் கியூப் வந்து 1000 ml வந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் பாருங்களேன். கியூப் இருக்குல்ல, கியூப் பார்த்துருப்போம். சரி, இப்போ இந்த கியூப் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கியூப் ரெடி பண்ணுறீங்க. ஒரு கார்ட்போர்ட்லாம் வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கியூப் ரெடி பண்ணுறீங்க. நான் வந்து உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த கியூபை ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த கியூபுக்குன்னு ஒரு வால்யூம் இருக்கும் இல்லையா, அந்த வால்யூம் எவ்வளோ இருக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா 1 லிட்டர் தான் அதை என்ன பண்ணணும், ஆக்குப்பை பண்ணணும். நான் அப்படி தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு கியூப் ரெடி பண்ண போகிறீங்க. சரியா, அந்த கியூபோட வால்யூம் லாஸ்ட்டில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1 லிட்டர் தான் அதை என்ன பண்ணணும், ஆக்குப்பை பண்ணணும். நீங்கள் இந்த கியூப் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கணும், 1 லிட்டர் இருக்கணும். 1 லிட்டருக்கு மேலேயும் போகக்கூடாது, 1 லிட்டருக்கு கீழே என்ன பண்ணக்கூடாதுன்னா வரக்கூடாது. அப்படி நீங்கள் ஒரு கியூப் ரெடி பண்ணணும் அப்படின்னா அந்த கியூபோடைய லென்த்து, பிரெத்து, ஹைட் என்னன்னு உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. தான் கொஸ்டின். ஸோ தெளிவாக புரியுதுங்களா? நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு கியூப் ரெடி பண்ண போகிறீங்க. ஸோ ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கியூபில் என்ன பண்ண போகிறீங்க, தண்ணி ஊற்ற போகிறீங்க. ஸோ தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும், 1 லிட்டர் தான் இருக்கணும். 1 லிட்டருக்கு மேலேயும் போகக்கூடாது, 1 லிட்டருக்கு கீழேயும் வரக்கூடாது. அப்படி ஒரு எக்ஸாக்டாக ஒரு கியூப் நீங்கள் ரெடி பண்ணணும். அப்படி ஒரு எக்ஸாக்டாக கியூப் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த கியூபோடைய லென்த்து, பிரெத்து, டைமென்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா கொஸ்டின் கேட்குறேன். சரி, இப்போ என்னன்னா இந்த கியூபோடைய ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் கியூபுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும்ல. வால்யூம் ஆஃப் கியூபுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. இதுதான் வால்யூம் ஆஃப் கியூபோடைய ஃபார்முலா. அப்போ கியூபுக்கு நீங்கள் கெப்பாசிட்டி மெஷர் பண்ணால் கண்டிப்பாக எதை மெஷர் பண்ணணும், வால்யூம் தானே மெஷர் பண்ணணும். சரி, இப்போ இந்த கியூபோடைய லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு வைங்க ஃபார் எக்ஸாம்பிள். இந்த கியூபோடைய பிரெத் வந்து 10 சென்டிமீட்டர் இருக்குது. அந்த கியூபோடைய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ வால்யூம் ஆஃப் கியூபுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா, லென்த் எவ்வளோ இருக்குது, 10 சென்டிமீட்டர் இருக்கா. ஸோ லென்த் 10 சென்டிமீட்டர், பிரெத்தும் 10 சென்டிமீட்டர் இருக்குது, ஹைட்டும் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்குது. இதை மூணுத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 × 10 × 10 என்ன ஆயிரும், 1000 ஆயிருமா. அப்போ 1000 சென்டிமீட்டர் கியூப்னு வருமா. நான் எவ்வளோ வால்யூம் சொன்னேன், கெப்பாசிட்டி 1 லிட்டர் இருக்குன்னு சொன்னேன்னா இப்போ 1000 சென்டிமீட்டர் கியூப் கிடச்சிருச்சா. 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது எத்தனை எம்எல், 1000 ml இருக்கும். அப்படி தான் என்ன பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா, ஃபஸ்ட் என்னன்னா ஒரு கியூப் நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, கியூபோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கணும், 1 லிட்டர் இருக்கணும். அப்படி 1 லிட்டர் தான் இருக்கணும் அப்படின்னா கியூபோடைய லென்த்து, பிரெத்து, ஹைட் எல்லாம் 10 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா தானே போட்டு செக் பண்ணால் எனக்கு 1000 சென்டிமீட்டர் கியூப் கிடச்சிரும். அப்போ 1000 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது எத்தனை எம்எல்னா 1000 ml. நீங்கள் 1 லிட்டர் வாட்டர் தான் ஊற்றிருப்பீங்க, கரெக்டாக அவ்வளோ தான் தாங்கும், அதான் அதோடைய கெப்பாசிட்டி. சரியா, அப்போ வந்து 1 ml தான் தாங்கணும் அப்படின்னா அது கியூபோட லென்த், பிரெத், ஹைட் என்ன இருந்திருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு 1 ml தான் கெப்பாசிட்டி இருக்கணும்னு வைங்க, கியூப் இருக்குது, கியூபோடைய லென்த் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்குது, பிரெத் 1 சென்டிமீட்டர் இருக்குது, ஹைட் 1 சென்டிமீட்டர் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ 1 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டர் இன்ட்டு 1 சென்டிமீட்டர், அப்போ ஆன்சர் வந்து 1 சென்டிமீட்டர் கியூப்னு கிடைக்கும், அதாவது 1 ml. என்ன பண்ணலாம், நீங்கள் மெஷர் பண்ணலாம். ஸோ சென்டிமீட்டர் கியூப் எப்படி எம்எல்க்கு ஈக்குவல் ஆச்சுங்க சொல்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு டாபிக் தான் அது. சரிங்களா, இப்போ வால்யூம் கொடுக்குறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி லிட்டரில் கொடுத்துருவாங்க, பிரச்சனை இல்லை. இல்லைனா எம்எல்ல கொடுப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணலாம் டிவைட் பை 1000 பண்ணி லிட்டராக மாற்றிக்கலாம். இல்லை சென்டிமீட்டர் கியூப்பில் கொடுப்பாங்க, என்ன பண்ணலாம் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாம். இல்லைனா டெசிமீட்டர் கியூப்பில் கொடுக்கலாம். 1 டெசிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது எத்தனை லிட்டர், 1 லிட்டர். 1 டெசிமீட்டர் கியூப் எத்தனை எம்எல், 1000 ml இருக்கும். ஸோ இதுதான் வால்யூமோட ஒரு சின்ன கன்வர்ஷன் கேல்குலேஷன் இதுதான். சரி, இப்போ அடுத்து ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணால் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். சரி, இப்போ அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க பார்த்தோமா. அடுத்து வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா calculate number of atoms present in 1 mole of CO2. இதுதான் கொஸ்டின் பாருங்க. calculate number of atoms present in 1 mole of CO2. அவங்க மோல்ஸ் கொடுத்துட்டாங்க. 1 mole CO2குள்ளார எத்தனை ஆட்டம் இருக்குன்னு கேட்குறாங்க, அதான் கொஸ்டின். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டாங்கன்னா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம் இல்லையா, நம்பர் ஆஃப் மாலிகுல் இல்லையா, எலக்ட்ரான்ஸ் ஆர் புரோட்டான்ஸ் ஆர் நியூட்ரான்ஸ், இதில் எது கேட்டாலும் மோல்ஸை தவிர வேறு எது கேட்டாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடுங்க.
ஏன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சாதான் 1 மோலுக்குள்ளே எத்தனை ஆட்டம் இருக்குன்னு என்ன பண்ண முடியும், உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதை அவகேட்ரோஸ் நம்பரால் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா அவகேட்ரோ நம்பர் அப்படிங்கிறதானே உள்ள இருக்க பார்ட்டிகல்ஸோட மீனிங் நடத்தும். இப்போ கண்டிப்பாக அதை என்ன பண்ணணும், நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இன்டூ என்ன கேட்டிருக்காங்களோ, அது எக்ஸாம்பிளுக்கு வாட் தே ஆஸ்க்டு அப்படி வச்சுக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்களோ அதால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடச்சிடும். இது ஒரு ஃபார்மட் மாதிரி, சும்மா இது ஃபார்முலா கிடையாது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுன்னு ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். இதில் எது கேட்டாலும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்களா? சரி, இப்போ கொஸ்டின் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்குறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன தெரியணும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியணும். கொஸ்டினில் 1 மோல்னு கொடுத்துட்டாங்க. 1 மோல்னு கொடுக்கலான்னு என்ன பண்ணலாம், முன்னாடி பார்த்த 3 ஃபார்முலா வச்சு என்ன பண்ணலாம், நீங்கள் மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். பட் கொஸ்டினில் 1 மோல்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இது 1 தான். இன்டூ அவகேட்ரோஸ் நம்பர் வந்து 6.023 இன்டூ 10⁻23 இன்டூ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் தே ஆஸ்க்டு, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 1 மோல் CO2ல் எத்தனை ஆட்டம் இருக்குது, ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் இருக்கா? அப்போ இங்கே 3 ஆட்டம் இருக்குது. அதில் ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் இருக்குது. இதை மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ 6 3 சார் 18 18.069 இன்டூ 10⁻23 ஆட்டம்ஸ் இருக்குது. அவங்க கேட்டிருக்கிறது ஆட்டம்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, 1 மோல்னால அதில் எவ்வளோ இருக்கும்னு நான் சொன்னேன், அவகேட்ரோ நம்பர் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவகேட்ரோ நம்பர் வரல, வேறு ஏதோ நம்பர் வந்திருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா இது மாலிகுல். 1 மோல் CO2ங்கிறது மாலிகுல். அந்த மாலிகுலுக்குள்ளார ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது, 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ மொத்தமாக தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ ஆட்டம்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், எத்தனை ஆட்டம் தனியாக என்ன பண்ணலாம் சொல்லிடலாம். நீங்கள் மாலிகுல்னா ஒரு மாலிகுல்னு சொல்லிடலாம். பட் அவங்க நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசென்ட் இன் 1 மோல் ஆஃப் CO2ன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கார்பன் ஆட்டம் இருக்குது, 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. மொத்தமாக ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆட்டம் இருக்குது. இதே கொஸ்டினில் வந்து 1 மாலிகுல் ஆஃப் CO2 நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின். இப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்னு கேட்டாங்கன்னா இதே கொஸ்டினில் நோட் பண்ணிக்கோங்க, இதே கொஸ்டினில் வந்து நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்னு என்ன பண்ணுறாங்கன்னா கேட்குறாங்க. சரி, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ்க்கு இதே ஃபார்மட் தானே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். 1 இன்டூ அவகேட்ரோ நம்பர் வந்து 6.023 இன்டூ 10⁻23. ஆனால் இந்த இடத்துல வாட் தே ஆஸ்க்டு என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கேட்டிருக்காங்க. CO2 அப்படிங்கிறது ஒரு மாலிகுல் தானே. இந்த CO2 அப்படிங்கிறது ஒரே ஒரு மாலிகுல் தான். எப்பவுமே கொஸ்டினில் ஒரு மாலிகுல் தான் கொடுக்க முடியும் அவங்களால. ஏன்னா அந்த CO2 அப்படிங்கிறது ஒரு மாலிகுல். ஆட்டம்னா நீங்கள் என்ன சொல்லலாம், ஒரு கார்பன் 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குன்னு சொல்லலாம். எத்தனை மாலிகுல்னு கேட்குறாங்க. CO2 எத்தனை மாலிகுல், ஒரு மாலிகுல் தான். நம்ம கண்டிப்பாக இன்ட்டு என்ன பண்ணணும், 1 தான் பண்ணணும். நம்பர் ஆஃப் மாலிகுல் கேட்டால் கண்டிப்பாக என்ன வரும், மல்டிப்ளைடு பை 1 தான் வரும். அப்போ ஆன்சர் வந்து 6.023 இன்டூ 10⁻23 மாலிகுல்ஸ். இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் மாலிகுல்னாலே அது 1 தான். ஏன்னா கொஸ்டினில் ஒரு மாலிகுல் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் கொடுக்க முடியும். நம்பர் ஆஃப் ஆட்டம் அப்படின்னா அந்த கொஸ்டினில் எத்தனை ஆட்டம் இருக்கோ அதை என்ன பண்ணுங்க, மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணுங்க, அந்த ஃபார்மெட்டில் போட்டு கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா, இது ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சரி, அடுத்து வந்து calculate number of atoms and number of hydrogen atom present in 1.7 gram of ammonia. அதுதான் கொஸ்டின். இப்போ calculate number of atoms, number of hydrogen atoms present in 1.7 gram of ammonia கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே டேரெக்டாக என்ன பண்ணல அப்படின்னா மோல்ஸ் கொடுக்கல. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், மோல் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு கொஸ்டினில் இங்கே மாஸ் தானே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குல்ல, கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கலாம், மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் இல்லை மாலிகுலர் மாஸ் ரெண்டும் 1 தான். அப்போ கிவன் மாஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1.7 கிராம் இருக்குது. மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா அம்மோனியாக்கு எவ்வளோ வரும்னு பாருங்கள். அம்மோனியானா NH3 3 ஹைட்ரஜன் இருக்கா, 3 ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 1, அப்போ 3, ஒரு நைட்ரஜனுக்கு இங்கே 14, அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 17 கிராம் பர் மோல் வரும். 17 கிராம் அம்மோனியாங்கிறது 1 மோல் ஆஃப் அம்மோனியா. சரிங்களா, அப்போ மாலிகுலர் மாஸ் பார்த்தீங்கன்னா 17. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.1 மோல் இருக்குது. அதாவது 1.7 கிராம் அம்மோனியா அப்படிங்கிறது 0.1 மோல் ஆஃப் அம்மோனியா. இதுதான் கண்டுபிடிச்சிங்க மோல்ஸ். அடுத்து இந்த ஃபார்மெட் இருக்குல்ல, கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம் கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்டூ அவகேட்ரோ நம்பர் 6.023 இன்டூ 10⁻23.
இன்டூ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ். மொத்தம் எத்தனை ஆட்டம் இருக்குது இதில்? ஒரு நைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் இருக்கா, மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஆட்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு பவர் இதெல்லாம் சால்வ் பண்ணுங்கள். அப்போ 6.023 இன்டூ 10⁻²2 மாறுமா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ இன்டூ 4 இருக்குது. 6 4s 24 24.092 வருமா, 23 இன்டூ 4 போட்டிங்கன்னா 92 வரும். ஸோ இன்டூ 10⁻22 ஆட்டம்ஸ் இருக்குது அதில். என்ன கேட்டிருக்காங்களோ அதில் தான் லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்னா முடிக்கணும். மோல்னா மோல், ஆட்டம்னா ஆட்டம், மாலிகுல்னா மாலிகுல், எலக்ட்ரானா எலக்ட்ரான், இப்படி தான் என்ன பண்ணணும் நீங்கள் முடிக்கணும். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கேட்டிருக்காங்க. இப்போ ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு அதே ஃபார்மட் தானே, 0.1 மோல் தானே, இன்டூ 6.023 இன்டூ 10⁻23 இன்டூ எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது, ஹைட்ரஜனை மட்டும் பார்த்தா போதும். ஹைட்ரஜன் ஆட்டம் அப்போ 3 இருக்குது. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இது 18.069 இன்டூ 10⁻, இது சால்வ் பண்ணி 22 மாறிடும். லாஸ்ட்டில் எழுதுகிறப்ப ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ்னு எழுதணும். ஏன்னா கொஸ்டினில் கேட்டிருக்கிறது ஹைட்ரஜன் ஆட்டம். ஸோ இதை என்ன பண்ணணும் எழுதணும். ஸோ அப்போ ரிமைனிங் உள்ள கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.